மித்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து நமக்கு வந்துடும். ஆனால் அது நமக்குன்னு வரும்போது தான் 1008 யோசனை நம்ம போடுவோம். இப்போ அப்படி தான் எங்களோட நிலமை இருக்குது. என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வந்து சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்னு வரும்போது இன்றைக்கி அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா டே இப்படியே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜெயிஸ்தாவை எந்த காலேஜ் சேர்த்தலாம், என்ன கோர்ஸ் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து சஜஷன் சொல்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு தான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கோர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கோர்ஸ் சொல்ல எது எடுக்கலான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு காலேஜ் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவ்வளோ வெளியில் அனுப்புகிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை எங்களுக்கு. சரௌண்டிங்கில் ஈரோடு சேலம் அந்த சைடு மட்டும்தான் நாங்கள் வந்து பார்க்குற ஐடியாவில் இருந்துச்சு. இன்றைக்கி சரி ஈரோடு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காலேஜ் விசிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அண்ணன் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் அடுத்தது திருச்சி பார்க்கணும். இப்போ கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெய்லியும் ஒவ்வொரு காலேஜ் போய் விசிட் பண்ணுறதா தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் என்ன மார்க் எடுக்க போகிறான்னு சொல்லி அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது.